அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 30/12/2024 அமாவாசை திதி நாளை அதிகாலை 3:57 வரை. அதன் பிறகு வளர்பிறை பிரதமை திதி. மூலம் நட்சத்திரம் இரவு 11:55 வரை. அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். சித்த யோகம் இரவு 11:55 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சந்திரனும், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை. ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை நினைத்து வழிபட, புனித நதிகளில் நீராட, நோய்க்கு மருந்துண்ண, நோயுற்றோர் குளிக்க, அன்னதானம் செய்ய, மருந்து தயாரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, அதிர்ஷ்டம் என்பது ஓரிரு முறை வரக்கூடிய வாய்ப்பு. ஆனால் உழைப்பு என்பதோ ஒவ்வொரு முறையும் வெற்றியை தரும் வாய்ப்பு. ஆமாங்க, அதனால தாங்க அதிர்ஷ்டத்தை நம்பியெல்லாம் நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. நம்ம கடமையை நாம் செய்வோம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம், நமக்குன்னு இருக்கிறத நாம் உழைச்சிக்கிட்டே இருப்போம். நிச்சயமாக நமக்கு முன்னேற்றம் உண்டுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் உழைப்பாளிகளாக வாழக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லாம் நீங்கள் கொடுத்து ஏமாந்த பணம் தாங்க. ஒரே முட்டா தரலன்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தாவது பரவாயில்ல அப்படின்னு அந்த முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. குரு பகவான் 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அப்படி இப்படி பார்த்து எப்படியோ சமாளிச்சுன்னு இருக்கோம், பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆத்ம திருப்தியும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் புது பதவி ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்னதாக ஏதாவது பொறுப்புகள், கூடுதல் பொறுப்புகள் அதெல்லாம் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. பதவி பேர், பொறுப்பு பேர் எல்லாம் மாறுது, ஆனால் சம்பளம் மட்டும் ஒன்றும் பெருசாக மாறலைங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்னைக்கு ஒரு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நல்ல செய்திகள் தேடி வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எல்லா உயிர்களிடத்தும் அன்பாய் இருங்கள். ஆனால் மனிதர்களிடத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள்.
ஆமாங்க, இது நீங்கள் அனுபவப்பட்டது தாங்க. நம்ம வளர்ப்பு பிராணிகள், செல்ல பிராணிகள் அதெல்லாம் கூட நம்ம மேலே உண்மையான பாசம் காட்டுது. ஆனால் நாம் உண்மையான பாசம் காட்டுறவங்க நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணுறாங்களேன்னு சில நேரங்களில் சக மனிதர்களை விட தாவரங்கள், விலங்குகள், பறவைகளே உண்மையாக இருக்கிறது என்று யோசித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் வாயை கிண்டி கிளறத்துக்காகவே சிலரெல்லாம் பேச்சு கொடுப்பாங்க, பழசெல்லாம் ஏதாவது தோண்டுவாங்க, அப்புறம் போட்டு வாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாவது செய்வாங்க. எது எப்படி இருந்தாலும் நேரடியாக இன்றைக்கு பதில் சொல்லாமல் அப்படியே கொஞ்சம் நழுவிடுறது நல்லதுங்க. அதே மாதிரி வெட்டி பேச்சு பேசுகிறது, மற்றவங்களை பற்றி குறை சொல்லிட்டு உங்ககிட்ட வர்றது, இப்படி யாராவது இன்றைக்கி வந்தாங்கன்னா எனக்கு ஏதோ அவசர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகர்ந்துறது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி கடன் இன்னைக்கு யாருக்காகவும் நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது, கேரண்டர் கையெழுத்து அதெல்லாம் எதுவுமே இன்னைக்கு போடக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் லாபம் உண்டு. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமார் தான். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருங்க. ஏன்னா அதிகாரிகள் ஏதாவது சுட்டி காட்டுறாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக பேசிக்கிறது நல்லது. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே அந்த பாதிப்புகள் எல்லாமே விலகிறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அவமானங்களை சகித்து சாதிப்பவர்கள் அடையாளமாக ஒரு நாள் விளங்குவார்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ இழப்புகள், ஏமாற்றங்கள், இதையெல்லாம் உங்கள் முள் மனசுக்குள்ளேயே போட்டு புதைத்து வைத்து கொண்டு சகித்து கொண்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைய தினத்திலே இப்போதெல்லாம் நீங்கள் உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் ஒரு அடையாளமாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன் உதாரணமாக விளங்கி கொண்டிருக்கீங்க. அதனால தாங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார்ங்கிற பொன்மொழிக்கு ஏற்ப பொறுத்திருந்து காத்திருந்து காய் நகர்த்தி ஜெயித்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9வது வீட்டுக்குள்ளார 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவானுடன் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. முடியாதுன்னு நினச்சிருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. நண்பர்களும் தேடி பேசுவாங்க. உறவினர்களுக்குள் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலகுங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. முன்னோர்களை நினைத்து வழிபடுறது, அவங்க விட்டு சென்ற சில பணிகளை மீண்டும் தொடர்றது, அந்த மாதிரியான இதுலையும் இன்னைக்கு நீங்கள் தீவிரமாக இறங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வீண் சந்தேகங்கள், வாக்குவாதங்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு சுமூகமான அமைதியான சூழ்நிலையும் குடும்பத்தில் உருவாகுங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் சற்றே பலவீனமாக இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதையாவது நினச்சி சின்ன சின்ன கவலைகள் இருந்துருக்கும். பழசு எதையாவது நினச்சிப்பீங்க, ஏமாந்ததை கூட நினச்சிப்பீங்க. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தூர தூக்கி போடுங்க. வியாபாரம் இன்னைக்கு நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கும். பங்குதாரர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு தருவாங்க. அதே மாதிரி வேலையாட்களுடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி நல்லா இருக்குங்க.
உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தனக்கொரு அனுபவம் கிடைக்காதவரை யாருடைய அறிவுரையையும் ஏற்காது இந்த மனம். ஆமாங்க, நீங்கள் கூட சில நேரங்களில் பெரியவங்கள்லாம் சொல்லும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆனால் நீங்களாக அனுபவப்படும் பொழுது ஆமாம் அன்னைக்கு அவங்களே சொன்னாங்க, அன்னைக்கே சொன்னாங்க, நாம் அதை கேட்டிருக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் அனுபவ அறிவு அதிகம் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த சோர்வு களைப்பிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்லைங்க, திருப்திகரமாக இருக்கும். சொல்ல காப்பாற்றிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியும் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்னைக்கு நீங்கள் மதிக்கப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. முன்னோர்கள், மூதாதையர்கள், மூத்தோர்கள் இவங்களை நினைச்சும் இன்னைக்கு நீங்கள் மனசுக்குள்ளார பயபக்தியாக வணங்குவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் தான தர்மங்களும் நீங்கள் செய்ய போகிறீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. அதே மாதிரி குரு பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் இன்றைக்கி கிடைக்கும். பிள்ளைகள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளாக இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள், கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. முடியாத விஷயங்களையும் இன்னைக்கு நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரனும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்கள், உறவினர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கை அமைகிறது. எதை போட்டோமோ அந்த விதை தான் முளைக்கும்னு சொல்லுவாங்க. நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதாங்க நமக்கு நடக்கும், நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நாம் எதை கொடுக்குறோமோ அதுதாங்க திரும்பி வந்து நமக்கு கிடைக்கும். நாம் அல்லதை கொடுத்துட்டு நல்லதை எதிர்பார்த்தோம்னா அது முடியாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. கண்டகச்சனையும் போட்டு உங்களை டைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குது. 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால 4 பேர் 4 விதமாக நம்மளை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க. நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் நம்மளை அதில் சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது ஒரு பக்கம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏதோ பரவாயில்ல. இந்த சுக்கிரன் இப்போ கொஞ்சம் மாறி இருக்காரு. 6வது வீட்டில் உட்கார்ந்துருந்தவர் 7வது வீட்டுக்கு இப்போ வந்திருக்கிறாரு. அதனால் குடும்பத்தில் ஒரு பக்கம் சலசலப்புகள் இருந்தாலும் ஏதோ கிடைக்க வேண்டியது கிடைச்சின்னு இருக்குது, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்றாங்க. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்கிற அளவுக்கு இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. புதனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்றைக்கி நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. உறவினர்களுடன் இருந்து வந்த உரசல் கொஞ்சம் குறையுங்க. பிள்ளைங்க
எப்படி இருக்காங்க அப்படின்னு அப்பப்போ நினைக்கிறீங்க. நாம் எளிமையாக வாழ்ந்துட்டோம், ஆனால் அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருக்குது, அதை நம்மால் பூர்த்தி செய்ய முடியுமான்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்தில் ஓரளவு வேலை சுமை இருந்தாலும் கூட பரவாயில்ல, சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. இன்றைக்கி அன்பாக இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த வகையில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, உண்மையான வார்த்தைகள் எப்போதும் அழகாக இருப்பதில்லை. அழகான வார்த்தைகள் எப்போதும் உண்மையாக இருப்பதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க அழகுபடுத்தி பேசுகிறது உங்களுக்கு அவ்வளவாக பிடிக்காது. யதார்த்தமாக பேசுவோம், இருக்கிறத பேசுவோம், என்ன இருக்குதோ நடைமுறையில் இருக்குதோ அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாக சில முடிவுகள் எடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்தவரை இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. விடை தெரியாத சில கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி விடை தெரிய ஆரம்பிக்கும். புதிரான சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி புரிய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சந்தேகங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷங்களையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் சுக்கிரன் 6வது வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால செல்ஃப் டிரைவிங் அது பகலில் மட்டும் இருக்கட்டும், இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள், மொபைல் ஃபோன், லேப்டாப், அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் பழுதாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் உண்டு, நல்லவங்க நட்பு கிடைக்கும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் எட்டி பார்க்கும். ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், சூழ்ச்சிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துருந்தாலும் எல்லா சூழ்ச்சிகளையும் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. இவங்க என்ன சொல்கிறது, நானே வேலையை விட்டுட்டு வேறு ஏதாவது சொந்த வேலையை பார்க்கலான்னு இருக்கேங்கிற முடிவுக்கு கூட இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சீக்கிரமாகவே எல்லாம் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நினைத்தவர்களோடு வாழ்பவர்கள் சிலர், நினைப்புகளோடு வாழ்பவர்கள் பலர். ஆமாங்க, பல நினைவுகளோடு நீங்கள் இருப்பீங்க. சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள், படிக்கும் காலத்தில் கற்றுக்கொண்ட சில வாழ்க்கை பாடங்கள், பெற்றோரிடமிருந்து புரிந்து கொண்ட சில விஷயங்கள், இப்படி பலவிதமான நினைவுகள், நட்பு வட்டங்கள், உறவு வட்டங்கள்னு பலவிதமான நினைவுகளோடு எப்பொழுதும் நினைப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் இன்றைக்கி
இன்றைக்கி சந்திரன் இருக்கிறதுனால மடமடன்னு சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. இனிமேலாம் தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிற தைரியத்தையும் இன்றைக்கி நீங்கள் வரவழைச்சிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷமும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பெற்றோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அவங்க ஆசீர்வாதமும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி புனித நடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலர் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய எண்ணங்கள் என்ன, அவங்க எதிர்பார்ப்புகள் என்ன, அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை நாம் சரி பண்ணணும், அதை அவங்களுக்கு செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் அதிகமாகும். தேங்கி கிடந்த பொருட்கள்லாம் இன்றைக்கி விற்கும். அதனால் லாபம் உங்களுக்கு அதிகமாகும். கடையை மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. குரு பயிற்சி மே மாதம் வருது. அதுக்கு பிறகு கடையை மாற்றுறதா இருந்தால் மாற்றிக்கலாம். உத்தியோகத்தில் சில விஷயங்களில் நீங்கள் தான் இன்றைக்கி முன்னோடியாக இருப்பீங்க, முதலிடத்தில் இருப்பீங்க, ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதனால் அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. ஆனால் அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று நம்மை தொடரும் சோகங்கள் நாளை நம்மை தொடராது. ஆமாங்க, இதுதாங்க வாழ்க்கை தத்துவம். எல்லாம் நாம் இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு தேவையில்லாத ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு சுற்றின்னு இருக்கோமே, அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எந்த சவாலாக இருந்தாலும் சோகங்களாக இருந்தாலும் அதை நேருக்கு நேராக எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள் ஏமாற்றங்கள்லேருந்து விடுபடுவீங்க. இன்னைக்கு முன்கோபமெல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கையில் இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே இருக்குதுங்கிற ஒரு கவலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துலேருந்து கொஞ்சம் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு மரியாதை ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுங்க. குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசி மேலே உங்கள் மேலே விழுந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறதுனால முன்னையோட பார்க்குறதுக்கு இப்போ கொஞ்சம் பளபளான்னு நல்லா அழகாக தேஜஸாக இருக்கிறீங்க. ஆனால் அதே நேரத்தில் கால் வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொடுத்துட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. இருந்தாலும் அவரோட இப்போ சேர்ந்து சுக்கிரனும் போய் உட்கார்ந்துட்டதுனால அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், உடல் நலி, வலி இதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாம் நல்லா ஒரு கோவிலுக்கு போய் வருவோம், நம்ம பிரார்த்தனை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற கோவில், ஜீவசமாதிகள், புனித நதிகள் இதுக்கெல்லாம் நீங்கள் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குதுங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் ஏற்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில். அதனால் குலதெய்வத்தை இன்றைக்கி மனசில் நினச்சிக்கிட்டு எதை நீங்கள் தொடங்கினாலும் எல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ஒரு புதிய அங்கீகாரம் அல்லது சின்ன பரிசு பாராட்டு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் ராஜயோகத்தை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, சந்தேகத்திற்கு பின் வரும் நம்பிக்கை ஆழமானது. நம்பிக்கைக்கு பின் வரும் சந்தேகமானது ஆபத்தானது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதுவாக இருந்தாலும் முன்னாடியே முடிவெடுக்கிறவங்க நீங்கள் தாங்க. பழகி பார்த்துட்டு அப்புறமா இவங்க நம்பிக்கையானவர்களா, நம்பிக்கை உள்ளவங்களா இல்லாதவங்களா அப்படின்னு முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. சிலர்லாம் திடுதுப்புன்னு 4 நாள் பழகிட்டு நல்லவங்க அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்துருவாங்க. ஆனால் நீங்கள் 400 நாள் பழகிட்டு தான் அப்புறம் நல்லவங்களா அல்லாதவங்களான்னு சொல்ல ஆரம்பிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எதையும் ஆழமாக யோசிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி பயணம் செய்கிறாருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், திடீர் கோபம் எல்லாம் கொஞ்சம் வரும், எதுவுமே சரியாக வரலையேங்கிற ஆதங்கம் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு ஜெயிச்சு காட்டலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களுக்காக இன்றைக்கி அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில சிரமங்களுக்காக நீங்கள் ஓடிப்போய் சிலதெல்லாம் உதவ வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டென்ஷனும் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனும் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறனால புது முயற்சிகள் பலிதமாகும். ஆனால் அதே நேரத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துருக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது விரிவுபடுத்துறது அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் அதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஏதாவது ஒரு வேலை எதாக இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் தரமானவங்க தகுதியானவங்கள்ட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும். சரியில்லாதவங்கள்ட்ட அந்த பொறுப்பை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதே போல் உத்தியோகத்துலேயும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருங்க. உங்கள் ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் இன்றைக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்கிறது நல்லதுங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எல்லாம் தவறாக நடந்தாலும் சரிந்து விடாமல் நில்லுங்கள். எல்லாவற்றையும் சரியாக்க. ஆமாங்க, 7.5 சனி போட்டு பாடாப்படுத்துது. நீங்கள் நினச்சதெல்லாம் ஒன்று, நடந்தது என்னவோ ஒன்று. கொஞ்சம் நஞ்சமாக நிறைய பாடங்கள் படித்தாச்சு. அந்த பாடங்கள் கற்றுத்தந்த படிப்பினைகளை துணை கொண்டு சாதிக்க துடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும், அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும், பிரபலங்கள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி முழுமையாக கிடைக்கலன்னாலும் ஒரு பகுதி கிடைச்சிதுங்கிற வகையில் ஒரு சின்ன நிம்மதியும் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன சின்ன முன்கோபம் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. எல்லாரும் ஒன்றா உட்கார்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறது, அந்த மாதிரி எண்ணங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் நல்ல விதத்தில் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஏதோ நம்ம உழைக்கிற உழைப்புக்கு கடவுள் நம்மளை கைவிட மாட்டாருங்கிறது புரியுது. வாடிக்கையாளர்கள்லாம் இப்போ கொஞ்சம் பரவலாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான போதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனாலும் இந்த நிறுவனத்திலே இருக்கலாமா இல்லை அடுத்தது மாறலாமா
அப்படிங்கிற ஒரு தவிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அது முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையாக தான் இருக்குது. இருந்தாலும் மார்ச் மாதம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு புது வேலைலாம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் சேர்றதோ அல்லது புதுசாக முதலீடு போட்டு ஏதாவது சொந்தமாக தொழில் தொடங்குறதோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் டென்ஷன் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வசதியில் ஏழ்மையாக இருந்தாலும் வைராக்கியத்தில் கோடீஸ்வரராக இரு. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. அந்த குலப்பெருமையெல்லாம் கட்டி காப்பீங்க. அதே மாதிரி உள் மனசுக்குள்ளார ஒரு மனதாக உட்கார்ந்து ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை என்றைக்குமே மாற்றாமல் இருக்கக்கூடிய வைராக்கியத்திற்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கமும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்களுடைய நட்பு, அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய அறிமுகங்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. முன்னோர்களை மனசுக்குள்ளார் நினச்சி வணங்கிக்கிட்டு அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு வேண்டிப்பீங்க. அது கிடைக்கிறதுக்கான சூழலும் இன்றைக்கி இருக்குதுங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள், வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. புது பதவிகள், புது பொறுப்புகள், புதுசாக பொறுப்பேற்றுக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். திடீர் லாபம் எல்லா வகையிலுமே கிடைக்கும். அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வேற்றுமொழிக்காரங்க மூலமாகவும் உங்களுக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உலகில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் திருப்தியான நிம்மதியான மனம்தான். ஆமாங்க, அதுக்கு மேலே என்னங்க இருக்குது வாழ்க்கையில்? நாம் எந்த வீட்டில் இருக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன உடுத்துகிறோம், இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நிம்மதியோடு இருக்கிறோமா, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால தாங்க நீங்கள் எங்கும் எப்போதும் எவ்வளவு செல்வ வளங்கள் இருந்தாலும் எளிமையாக வாழ்ந்து கொண்டு நிம்மதியாக தேறிக்கொண்டு நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் எதிர்மறை எண்ணங்கள்லாம் வரும். அதே மாதிரி கடந்த காலத்தில் நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் அதை ஒழுங்காக பயன்படுத்தாமல் விட்டுட்டோம், இப்போ அது மாதிரி வாய்ப்பெல்லாம் வருமா அப்படின்னு சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டும் இருப்பீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால பேச்சு திறமை, எழுத்து திறமை எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அவர் 3ஆம் இடத்துல மறைஞ்சதுனால அதை சரியாக பயன்படுத்தி புகழடைய முடியாமல் போகுதே. ஓரளவு தெரிஞ்சவங்கள்லாம் ஒரேடியாக தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்படி அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு
பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் கனவுகள், ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பணவரவும் இன்றைக்கி உண்டுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்கள் அதையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். அதே போல் புது வேலையாட்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சோர்வு களைப்பு இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அன்பிற்கினியவர்களே, பலன் தரும் பரிகாரங்களில் ஜனவரி 2ஆம் தேதி முதல் புத்தாண்டு எப்படி இருக்கும், புத்தாண்டு ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்களுடன் பார்க்க தவறாதீர்கள். மாதந்தோறும் அமாவாசை வருகிறது. ஆனால் இந்த மார்கழி மாத அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசைங்க. மாதங்களில் மார்கழியும் நானே அப்படின்னு ஸ்ரீமத் பகவத்கீதையில் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லுகிறாருங்க. கிருஷ்ண பரமாத்மா மாதங்களில் சிறப்பான மாதம்னு இந்த மாதத்தை தாங்க சொல்கிறார். அதற்கு காரணம் தேவர்களுடைய பிரம்ம முகூர்த்த காலமாக கருதப்படுவது, பிரம்ம முகூர்த்த காலம் தொடங்கும் நேரமாக கருதப்படுவது இந்த மார்கழி மாத காலம்தாங்க. அறிவியல் அறிஞர்களும் ஓசோன் வாயு படலம் முழுமையாக நல்ல ஆக்சிஜனை தரக்கூடிய நேரம் மார்கழி மாத விடியற்காலை நேரம்தான் அப்படின்னு சொல்லுதுங்க. அற்புதமான இந்த மார்கழி மாதத்திலே அமாவாசை திதியிலே மூலம் நட்சத்திரத்திலே அவதரித்தவர் தான் ஸ்ரீமத் ஆஞ்சநேய சுவாமிகள். ஸ்ரீமன் ஆஞ்சநேய சுவாமிகள் மூல நட்சத்திரம்னாலே அது அறிவு ஞானத்திற்கு உரிய நட்சத்திரம், தவத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். அதே மாதிரி அமாவாசை அப்படின்னாலே தியாகம் செய்கிறது, தனிமையில் அமர்ந்து ஜெபிப்பது, முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றிருப்பது, இதெல்லாம் அமாவாசை திதியில் பிறந்தால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாகும். அப்போது தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே அற்புதமான முழுமையான திதி என்று சொல்லக்கூடிய அமாவாசை திதியிலே ஞானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கேது பகவானுடைய மூல நட்சத்திரத்திலே ஸ்ரீமன் ஆஞ்சநேயர் இன்றைய தினத்திலே அவதரித்திருக்கிறாருங்க. அற்புதமான நாள் இன்றைய திருநாள். பொதுவாக நாம் ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, பாதச்சனி, கண்டகச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு பலவிதமாக சனி பகவான் தான் நம்முடைய கர்ம வினைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு நமக்கு துன்பங்களை தரக்கூடிய கர்மா கிரகமாக இருக்கிறாருங்க. அந்த கர்ம வினைகளை எல்லாம் விரட்டக்கூடிய சக்தி ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு உண்டுங்க. அதனால தாங்க இன்றைய தினம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை சேவிப்பதன் மூலமாக நமக்கு எல்லா நன்மைகளுமே சேருங்க. வெற்றிலை மாலை நாம் சாத்துறது நல்லதுங்க. அசோகவனத்திலே முதலாக ஸ்ரீ சீதா பிராட்டியாரை தரிசிக்க தேடிக்கொண்டு செல்கிறார் ஸ்ரீமன் ஆஞ்சநேயர். அப்பொழுது ஆஞ்சநேயரை பார்த்தவுடனேயே சீதாதேவி ஒரு அட்சதை போடும் அப்படின்னு தேடுறாங்க. ஆனால் அது எதுவும் கிடைக்கல. வெத்தலை தான் பக்கத்தில் இருந்திருக்கு. உடனே அந்த வெற்றிலையை ஆஞ்சநேயர் மீது தூவுறாங்க. அவர் அதை மாலையாக ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபட்டோம்னா நாம் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். அது வெத்தலை இல்லை, வெற்றி இலை என்பதற்கான அடையாளமாக இன்றைக்கி நாம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளுக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சீதா பிராட்டியாரை தூக்கி கொண்டு ஆஞ்சநேயர் செல்லும் பொழுது ராவணனுடைய பானங்கள், கடுமையான பானங்கள் எல்லாமே இது ஆஞ்சநேயர் மேலே விழுது. அந்த ஆஞ்சநேயருடைய அந்த காயங்களை அவர்
தீர்த்து கொள்வதற்காக அந்த வெண்ணெயை பூசுகிறார். அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்துறது நல்லதுங்க. போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய கணவராகிய ராமபிரான் வெற்றி பெற வேண்டும் என்று ஸ்ரீ சீதா பிராட்டியார் தன்னுடைய தலை வகுடிலே செந்தூரம் சாற்றியிருந்தார். அதை பார்த்த உடனேயே ஆஞ்சநேயருக்கு ஒரே ஆசை. சின்னதாக ஒரு செந்தூரம் சீதா பிராட்டியார் சாத்தி கொண்டதற்காகவே ஒரு வெற்றி கிடைத்ததே, அப்போ நம்ம மேலே முழுக்க முழுக்க செந்தூரம் சாற்றி கொண்டால் நமக்கு ஸ்ரீ ராமபிரானுடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே செந்தூரம் சாத்தி கொண்டார், பூசிக்கொண்டார். அதனால தான் இன்றைக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் சாற்றினால் நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். இன்றைய தினம் துளசி மாலை அணிவிப்பது, வடை மாலை சாற்றுவது, வெற்றிலை மாலை அணிவிப்பது, ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் ஆடை தானம் செய்வது, அதன் மூலமாக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியுடைய அருட்கடாட்சத்தை நாம் பெறலாம். கிரக தோஷங்களிலிருந்து விடுபட்டு வெற்றியையும் பெறலாம். அதனால் ஸ்ரீ ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயாத் என்று கூறி எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளை வணங்குவோம், வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சுகபோகங்களை அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.